என்னடா இது அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற? என்னடா ஆச்சு உனக்கு? இது என்னடா தாடி மிசையெல்லாம் சாமியார் அப்ப போறியா? டேய் என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் பேசவே மாட்டேங்கிற? அடேய் டேய், மன கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுடா. கஷ்டத்தை வெளியே சொன்னாதான் மனசு தெளிவடையும். நீ முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. சொல்லுடா, கமான் டெல் மீ. ராஜா, இப்ப நான் உனக்கு டாக்டர் இல்ல, உன் ஃப்ரெண்டுடா. நான் சொல்லுடா. நான் ராதாவை லவ் பண்றேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்டா. வெல்டன்டா, சந்தோஷமான சமாச்சாரம் தானே. ஆமா, அதுக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் அவளை விரும்புறேன். அவளும் என்கிட்ட நெருங்கி வந்தா. நான் என்னோட எண்ணத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவ என்னை விட்டு விலகி போயிடுறாடா. இவ்வளவுதானே? இதுக்கா இந்த தாடி? ஏய், நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. டோன்ட் வரி, உனக்காக நான் ராதாவை சந்திச்சு பேசுறேன். உண்மையா அவட சொல்றேன்? எஸ், ஐ ப்ராமிஸ் யூ மேன். நலனுக்காக அண்ணன் தமயந்தி கிட்ட தூது போச்சான். இன்னைக்கு உனக்காக நான் ராதா கிட்ட தூது போறேன். ஓகே? டேய், தேங்க்யூடா, தேங்க்யூ. இசைக்குயில் இளையராணியே, உங்கள் ரசிகன் டாக்டர் ரவி வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வந்தனம். நமஸ்கார். நீங்க உம்மை சந்திக்க வேண்டும் என்று யாம் நினைத்தோம். நோக்கம் பிடித்து இங்கு வந்தோம். என்ன ராதா, நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எல்லாம் இங்க வரதுண்டா? என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? அன்பு, பற்றுதல், பாசம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தவன் ராஜா. உன் அன்பான பார்வையும் பற்றுதலான இசையும் பண்பும் பாசமுமான நடத்தையும் அவனை ரொம்ப கவர்ந்துருச்சுமா. உன்னை பார்க்க முடியாம உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காமா. ராதா, நீ அவனை ஏத்துக்கலன்னா உன்னையே நினைச்சு நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே அவன் செத்துருவாமா. அப்படியே நீ அவனை ஏத்துக்கிட்டாலும் அவன் செத்துருவாமா. எஸ் ராதா, அவன் ஒரு இதய நோயாளி. அது அவனுக்கே தெரியாத ஒரு உண்மை நான் மறைச்சு வச்சிருக்கேன். மாத்திரைகளும் மருந்துகளும் அவனுக்கு பயன்படும் நான் நினைச்சேன். ஆனா அவன் அதை பயன்படுத்தலமா. உணர்வுகள் இருக்கலாம், ஆனா கணவன் மனைவி உறவுக்கு அவன் உடல்ல பலம் இல்லை. நீ ஒரு பொண்ணு, நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. கல்யாணம்ங்கிறது கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல. டாக்டர் கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்க கூடாது. ராதா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைனாலும் செத்துருவான். அப்படியே சம்மதிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செத்துருவான். அவன் இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு தாமா. அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுமா. மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.